சுப்ஹானல்லாஹ். ஆனா அல்லாஹ் சொல்றான், அலங்கரித்து வாப்பா, ஏன் வீடு, நீ என்னோட உரையாட வர்றான், ஜீனத்தா இருக்கணும். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான். அன்புள்ளவர்களே, அப்போ அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரும்போது மற்ற இடங்களுக்கு போவதை விடவும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோட வரணும். அத்தர் பூசி, மனம் பூசி, மனம் கமழ்ந்து இப்படி வரணும். ஒருவரோடு ஒருவர் நிற்கும் போது அவங்களுக்கு மனம் கமலணும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பச்சையாக பூண்டை சாப்பிட்டவர், வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டவர் நம்முடைய பள்ளிக்குள் வர வேண்டாம் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? அப்படி வந்தால் பக்கத்துள்ளவருக்கு இடையூறு, ஒழுங்கா தொழ முடியுமா, நிம்மதியா தொழ முடியுமா, இந்த வேலை செய்வதாக இருந்தால் நீங்க பள்ளிக்கே வர வேண்டாம்னு சொன்னாங்க. அவ்வளவு சுத்தமா வரணும் பள்ளிக்கு வர்றது. ஏன்? அல்லாஹ் அழகானவன், அழகையே விரும்புகிறான். அன்புள்ளவர்களே, இப்போ பேச்சில் அழகு, ஆடையில் அழகு, காலணியில் அழகு, எல்லாம் அழகு இருந்தாலும் இதெல்லாம் வெளிப்படையான அழகு. அகத்தின் அழகு அது இதைவிட மிக முக்கியமானது. ட்ரெஸ் கோடை விட உள்ளம் இருக்குதே, அது ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வலிபாசு தக்வா ஸாலிக கைர். தக்வா என்ற அந்த ஆடை இருக்குதே, ட்ரெஸ், உள்ளத்தில் அணியக்கூடிய ஆடை, அதுதான் ஹைரு, அதுதான் சிறந்தது, அதுதான் பியூட்டி. வெளியே நல்ல ஆடையை போட்டுட்டு, புத்தாடை போட்டு, அழகா ட்ரெஸ் கோடோட நல்ல நிலையில இருந்துகிட்டு உள்ளம் சரியில்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை.